பைசன் தான் பார்த்தேன். உண்மையாக சொல்கிறேன், அருமையான படம், சரியான படம். இந்த தீபாவளியோட வின்னர்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா 2003 வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியா ஒரு சேசிங் வச்சாங்க, இந்தியாவில் பண்ண முடியல. அந்த மாதிரி டியூடாலையும் டீசலாலையும் இந்த சேசிங்கை பீட் பண்ண முடியுமான்னு தெரியல, அந்தளவுக்கு தீயா வந்துருக்கு. சேம் மாரி செல்வராஜோட யூனிவர்ஸ். நீங்கள் மாமன்னன், வாழை, கர்ணன் பார்க்கும்போது என்ன ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் அதை தாண்டி ஒரு தோனியோட அன்டோல்ட் ஸ்டோரி, ஒரு ஆமீர் கானோட தங்கல் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் தரும், அப்படி வந்துருக்கு. அதாவது ஒரு கபடி பிளேயரு கேஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த எப்படி ஒரு கஷ்டங்களை அனுபவிச்சு ஒரு எந்த ஒரு அடிப்படை இல்லாமல் வராரு அப்படிங்கிறது தான் இந்த படம் பேஸ் பண்ணி. பல சமூகத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க, குறிப்பிட்டு இல்லை 2 சமூகத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. கொஞ்சம் இந்த படம் மிஸ் ஆகிருந்தா இந்நேரம் இந்த படத்தை தடை பண்ணுங்க, பேன் பண்ணுங்க, பெரிய ஜாதி கலவரம் உண்டாகி இந்த படம் இந்நேரம் முடிஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் வெற்றிமாறன் சார் அசுரனில் எப்படி ஒரு ஹேண்டில் பண்ணுன்னு பாரு. இந்த வடக்கூரா கேரக்டரும் தனுஷோட கேரக்டரும் அப்படி ஹேண்டில் பண்ணிருக்காரு. ஒரு சமூகத்தை போற்றா மாதிரி, ஒரு சமூகத்தை தாழ்த்துற மாதிரி இந்த படத்துல இல்ல. அப்படி பண்ணியிருந்தா லால் சாரோட கேரக்டரை மிக கேவலமா காமிச்சு கல்லா கட்டியிருக்கலாம். ஆனா லால் சாரோட கேரக்டரே நீங்க பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் குட். ஒரு என்னடா இது, இந்த மனுஷன் அவரே சொல்லுவாரு, இது இப்போ ஸ்டார்ட் ஆகல, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த பகை, இது ஏன் ஓடுறோம், ஏன் ஒருத்தர் வெட்டிக்கிறோன்னு லால் சார் கேரக்டரே லைக் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்குது. எந்த சமூகத்தையும் அட்டாக் பண்ணி சேம் வட சென்னையில் அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது வேற ஒரு வெர்ஷனில் பண்ணியிருக்கிறாரு, சூப்பராக பண்ணிடுறாரு அமீர் சார். லால் சார் தான் இந்த படத்தை ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபை தாங்கி பிடிக்கிறாங்க. இல்லை மகான்லலாம் வேற லெவலில் பண்ணியிருந்தாரு, வெறித்தனமாக பண்ணிட்டாரு மனுஷன். கால மாடன் தான் அவன். இனிமே பைசன், உன் பேர் இனிமே குரு விக்ரம் கிடையாது, பைசன். நம்ம ரங்க வாத்தியார் பின்னி எடுத்துட்டா போல, பசுபதி மிரட்டி விட்டா போல, ஒரு சரியான பர்ஃபார்மன்ஸு. இதை தாண்டி லால் சாரு, அமீர் சாரு, அந்த ஹீரோயின் 2 பேரு எல்லாருமே அனுபவமா பின்னிட்டாங்க. ஒரே ஒரு நோக்கம் தான், என்னன்னா இங்க எப்படியாவது மாரி செல்வராஜ் படத்தையும் இந்த ரஞ்சித் படத்தையும் எப்படியாவது அடிச்சு காலி பண்ணன்றது ஒரு நோக்கம் தான். 2 ஜாதி தான் ப்ரோ, ஒன்னு முற்போக்கு, இன்னொன்னு பிற்போக்கு. இதுல நம்ம எங்க, அவ்வளவுதான் ப்ரோ. விக்ரம் சார் எல்லாம் இன்னொரு ஜென்மம் எடுத்தா கூட துருவால பீட் பண்ண முடியாது. ஆனா அப்பாவோட பேரை கெடுக்க மாட்டாரு, அப்பாவோட பேரை காப்பாத்துவார். கபடி பேஸ் பண்ணாலும் அந்த சமூக நிகழ்வுகளை அப்பட்டமா காமிச்சிருக்கிறது அது உண்மை, 100க்கு 100 உண்மை. ஃபேமிலியோட பார்க்கலாம், பசங்க விளையாட்டுங்கிற அந்த அந்த உந்து சக்தியோட பார்க்கலாம். எல்லா விதத்துலையும் அவங்கள மேலே கொண்டு போகிறதுக்கு இது நல்ல ஒரு அந்த வெறி என்னன்னா ஒருத்தருக்கு ஈகோவை காமிக்கிறாங்க தவிர அந்த ஜனங்களுக்கான அந்த இதெல்லாம் காமிக்கல. ஏன்னா அவரும் அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, இவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. 2 பேருக்குமே அந்த இடத்துல அவங்க 2 பேருக்குமான அதை வேணா வச்சுக்கிறாங்க, பகையை வச்சுக்கிறாங்களே தவிர ஆனால் அதில் நம்மளுடைய சந்ததி, நம்முடைய சமூகம் சீரழியக்கூடாதுன்னு 2 பேருமே. படம் உண்மையிலே விக்ரம் பையன் உண்மையிலே அந்த ரைடுலாம் பார்க்குறேன், அந்த ஜம்பிங்லாம் பார்க்குறேன். நான் விளையாடி இருக்கிறேன், அன்னிலேருந்து அந்த கபடியை விட்டேன், கை உடஞ்சி போச்சு எனக்கு உண்மையிலே. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டேன். இன்னைக்கு பார்க்குறேன் அந்த படம் எனக்கு உண்மையிலே 90, 80 நான் விளையாடி இருக்கிறேன். ஏன்னா நான் அப்போலாம் இடம் இருந்தது நிறைய. இன்னைக்கு நிறைய பார்க் இருந்தால் அந்த கேமை சுத்தமாக விட்டுட்டாங்க. துணை முதல்வர் இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அந்த கபடிக்கு. நான் அதை தான் கோரிக்கை வைக்கிறேன். நீங்க எதுக்கோ கார் ரேஸுக்கெல்லாம் கொடுக்குறீங்க, உண்மையா இல்லையா? புரியுதுங்களா? இந்த கபடின்றது ஒரு பாரம்பரிய விளையாட்டுது. காலை பிடிக்கிறது கபடி விளையாடுறது ஒண்ணு, இதுதான் உண்மை. அந்த பணியில கூட பாருங்க, எல்லாம் இந்த ரசிகெல்லாம் போட்டு என்னது இது அர்த்தம்? காலை பிடிக்கிறது தான் கபடி விளையாடுறது தான் ஒண்ணுதான். இது ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டது. நம்ம அப்படிதான் பார்க்கணும். கண்டிப்பா பார்க்கலாம். நீங்க அந்த அமீர் கேரக்டர் நீங்க பாத்தீங்கன்னா படம் நல்லா இருக்காது. விக்ரம் பையன் கடை பார்த்தா தான் நல்லா இருக்கும். நான் சொல்றது புரியுதா? நீ அமீர் நடிச்சதுனால நல்லா இருக்குன்னு நினைச்சு வந்தா சத்தியமா பிடிக்காது. விக்ரம் பையன் நடிச்சு அந்த ரைடு பண்றது, ஜம்பிங் பண்றது, அந்த டேஷ் இடிச்சு தள்ளுறது, அவுட்லைன்ல விழுந்தா லாஸ்ட் 5 மினிட்ஸ் கொடுப்பா போல, அதுல 3 பாயிண்ட் எடுக்கணும். இவர் சிக்மா மேல் கேரக்டர்ல தனித்துவமா போராடி ஜெயிச்சது தான் உண்மையிலே இந்த படத்துக்கு வெற்றி. எல்லாமே ஈக்குவாலிட்டியா இருக்கா மாதிரி, கேஸ்ட் அதெல்லாம் இல்லாம எல்லாமே கதை நல்லா இருக்கு, ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. அதான் ப்ரோ, எல்லாமே தாண்டி கஷ்டப்பட்டு மேலே வராங்க, அதுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஈக்குவாலிட்டி பார்க்குறாங்க. கேஸ்ட்லாம் இல்லாமல் அதுதான் ஃபேமிலி ரிலேட்டட் ஸ்டோரி தான். எல்லாம் நம்ம லைஃப்பில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா தெரியும். படம் சாங்ஸ்லாம் இல்லை, ஆனால் சாங்ஸ் அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை. படம் நல்லா இருக்கு, ஸ்டோரிக்காக பார்க்கலாம். படத்தில் கையாண்டுறது கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. மாரி செல்வராஜ் ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. பைசன் படம் பார்த்துட்டு கேஸ்ட் வைஸ்ன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸ்போர்ட்ஸ் நல்லா அவர் இது பண்ணியிருக்காரு. அவர் ரியல் ஸ்போர்ட்ஸ் மேனு கூட தான் விளையாண்டுருக்காங்க. அவரும் நல்லா விளையாண்டுருக்காரு. சோஷியல் மெசேஜ்னா கஷ்டப்பட்டு வரவங்களுக்கு இன்னும் நல்லா இது பண்ணி என்கரேஜ் பண்ணி அவங்க நல்லா விளையாடணும், நல்லா முன்னேறி போகணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. அவர் கஷ்டப்படணும்னு சொல்லியிருக்காரு. அவர் இதோட 4வது படமும் என்னமோ தெரியல, ஆனால் அவர் கஷ்டப்பட்டு இதில் விளையாண்டுருக்காரு, கஷ்டப்பட்டிருக்காரு. அவர் வயலன்ஸ் எல்லாம் இல்லை தம்பி,
அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாருமே குடும்பத்தோட பார்க்கலாம், நல்லா இருக்கும். எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யூஷுவலை விட கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துட்டு த்ரூ வந்துட்டு பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு படம். டைரக்ஷனை பற்றி நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அவர் எடுக்கிற மூவிஸ் எல்லாம் டைரக்ஷன் வைஸில் நல்லாவே வரும். பட் கண்டென்ட் வைஸில் அங்கங்கே கொஞ்சம் பேசப்படும். அப்படி பார்க்கும்போது இதுலேயுமே வந்து கொஞ்சம் நம்ம பிரிச்சுக்கலாம், இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம்ன்ற மாதிரி. ஸ்போர்ட்ஸ் ஆனால் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. அவர் ஃபிசிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப டிஃபைன்டாக இல்லாமல் அந்த கபடி பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பல்காகவும் இருப்பாங்க, ஒரு டிஃபைண்டாகவும் இருப்பாங்க. ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. மோட்டிவேஷனல் மூவி லெவலுக்கு இருக்காது, பட் நம்ம படம் பார்க்க வர நம்மளுக்கு ஒரு டச் இருக்கும். ஒரு ஊர்லேருந்து ஒருத்தன் மேலே ஏறி வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான், அது வந்து நம்மளுக்கு ரொம்ப அருமையாக காமிச்சிருக்காங்க. நம்மளே கவர்மெண்ட் எக்ஸாம் எடுத்தோம்னா கேஸ்ட் பிரச்சனைனா நிறைய பேர் தடுக்கப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஊருக்குள்ளே இருக்கிற ஜாதி எப்படி தாண்டி அவனுக்கு வேண்டிய விஷயத்தை அடையிறான்றது தான் ஸ்டோரியாக இருக்குது. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு. முன்னாடி பார்ப்பேன், நான் அப்பா சப்போர்ட்டில் வந்துட்டாங்க மாதிரி சில டைமில் தோணும். பட் அப்படி கிடையாது. அவர் இதில் தனி ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணி வேற லெவலில் ஏறி வந்துட்டு இருக்காருன்னு சூப்பராகவே சொல்லலாம். அனுபமா ஹீரோ கொஞ்சம் கெமிஸ்ட்ரி தான் எனக்கு பர்சனலாக, பட் அவங்க ஆக்டிங் நல்லா இருக்கு. பட் கதைக்கு இது ரொம்ப அவசியமானு கேட்டால் ஒரு 10% டச் பண்ணிட்டு போயிருக்குன்னு சொல்லலாம். ட்விஸ்ட்னு அப்படி இல்லை. யூஸ்வலாக ஸ்போர்ட்ஸ் மூவிஸில் வர மாதிரி ஸ்கோரிங் ட்விஸ்ட் தான், அது நார்மல் தான். நெகட்டிவ்னு சொல்ல தோணல, கதையோட அப்படியே மூவ் பண்ணி போயிட்டோம். ஸோ அதனால நல்லா தான் இருந்தது.